பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த தக்காளி சாதத்தை. அவ்வளோ சூப்பராக இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 4 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, சோம்பு பொரி, கட் பண்ண பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி 5லேருந்து 6 ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மசாலா விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அரை எலுமிச்சப்பழ ஜூஸை பிழிஞ்சு விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததையும் குக்கர் விசில் போட்டு 3 விசில் வந்ததையும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குங்க. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள், பெருசாக மசாலா எதுவும் கிடையாது. கொஞ்சம் நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலா தான். இதோட கொஞ்சம் அப்பளம், அதுக்கப்புறம் வந்து முட்டையை வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, என்ன டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.